இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மாற்றம் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மொத்த எல்லா மாநிலங்களுடைய குரலாகவும் டிமாண்டாகவும் இருந்துட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டுடைய ஒரு டிமாண்ட் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு மட்டும் கூட்டாட்சி தத்துவத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுமே இதைத்தான் விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அது எப்படி அதை போய் மாற்றுறது அப்படின்லாம் சொல்லிங்கன்னா, 76 ஆண்டு கால அரசியலில் எத்தனையோ தடவை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கார். மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். அதுக்கடுத்து தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுனால ஒன்றிய அரசு பலவீனமாயிருமோ அப்படின்னு பயப்பட வேணாம். அதுதான் ஒன்றுமே ஆகாது. மாநில அரசுக்கு உரிமை கிடைக்கும், அவ்வளோதான். ஒன்றிய அரசு எப்பவும் மூலதான் ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க. மாநில அரசுக்கு உரிமைகள் மறுக்கப்படாது, அவங்களுடைய உரிமை அவங்ககிட்ட இருக்கும். அது ஒன்று தான் அதில் நடக்கிற நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுரையை கொடுத்திருக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளில் இருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை.